ப்ரூவ் தட்டுன்னு கொடுத்துருக்காங்க. எல்ஹெச்எஸ் எடுத்து ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸில் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. tan ஸ்கொயர்ட் ஏ மைனஸ் tan ஸ்கொயர்ட் பி. ஆர்ஹெச்எஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு சைனும் காசு வச்சு தான் இருக்குது. அப்போ இது எல்லாமே நம்ம சைன் காசு வச்ச மாதிரி மாற்றணும் இல்லையா? அப்போ tan ஸ்கொயர்ட் ஏவை எப்படி எழுதலான்னா sin ஸ்கொயர்ட் ஏ பை காஸ் ஸ்கொயர்ட் ஏன்னே எழுதிக்கலாம். மைனஸ் அதே மாதிரி tan ஸ்கொயர் பியையும் sin ஸ்கொயர் பி பை காஸ் ஸ்கொயர் பின்னு எழுதிக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல்சிஎம் எடுத்தால் என்ன ஆகும்னா காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பின்னு வரும். ஏன்னா இங்கே ஏபி மாறி மாறி இருக்கிறதுனால ரெண்டுமே நம்ம எடுத்து தான் ஆகணும். இன்கேஸ் ரெண்டுமே காஸ் ஸ்கொயர் ஏ இருந்தால் வெறும் காஸ் ஸ்கொயர் ஏ மட்டும் நம்ம எடுத்துருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் கூட எல்சிஎம் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணும்போது காஸ் ஸ்கொயர் ஏவும் காஸ் ஸ்கொயர் ஏவும் கேன்சல் ஆகிடும். சைன் ஸ்கொயர் ஏவும் காஸ் ஸ்கொயர் பியும் தான் நமக்கு இங்கே கிடைக்கும். சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி மைனஸ் அதே மாதிரி இந்த டேர்ம் கூட இதை போட்டு மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த டினாமினேட்டரில் இங்கே காஸ் ஸ்கொயர் பி இருக்கா, அப்போ இந்த காஸ் ஸ்கொயர் பி கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே காஸ் ஸ்கொயர் ஏ இருக்குது, இங்கே சைன் ஸ்கொயர் பி இருக்குது, அது ரெண்டும் தான் வரும். அப்போ சைன் ஸ்கொயர் பி காஸ் ஸ்கொயர் ஏன்னு கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு டேர்ம் கூடயும் எல்சிஎம் போட்டு மல்டிப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு கிடச்சிடும். இப்போ பாருங்கள், நமக்கு இங்கே இடத்துல நியூமரேட்டரில் வெறும் சைன் வச்சு தான் இருக்குது. டினாமினேட்டரில் ஆல்ரெடி நமக்கு இங்கே வந்துருச்சு பாருங்கள். இதே தான் இங்கே டினாமினேட்டரில் இருக்குது. நியூமரேட்டரில் ரெண்டுமே சைன் வச்சுருக்கிறதுனால இந்த காசையும் நம்ம சைன் வர மாதிரி மாற்றணும். இப்போ காஸ் ஸ்கொயர் பி எப்படி பிரிக்கலாம்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பின்னு பிரிக்கலாம். அதே மாதிரி இங்கே இருக்கிற காசையும் பிரிக்க போகிறோம். ஸோ இந்த சைன் ஸ்கொயர் ஏ அப்படியே இருக்கட்டும். இந்த காஸ் ஸ்கொயர் பியை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பின்னு பிரிக்கலாம். மைனஸ் சைன் ஸ்கொயர் பி அப்படியே இருக்கட்டும். இந்த காஸ் ஸ்கொயர் ஏவை எப்படி எழுதலாம்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு எழுதிக்கலாம். டிவைடட் பை இந்த டினாமினேட்டரை அப்படியே போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணலான்னா இதை உள்ளே வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது கூட சைன் ஸ்கொயர் ஏ 1 கூட மல்டிப்ளை பண்ணும்போது சைன் ஸ்கொயர் ஏ வரும். மைனஸ் இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பின்னு வந்துடும். மைனஸ் இது கூட இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் சைன் ஸ்கொயர் பியும் 1 மல்டிப்ளை பண்ணும்போது சைன் ஸ்கொயர் பி வந்துடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். சைன் ஸ்கொயர் பி இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஏ வந்து சைன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு சைன் ஸ்கொயர் பின்னு வந்துடும். இப்போ பாருங்கள், இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது, ரெண்டுமே சேம் தான். அப்போ என்ன பண்ணலாம், இதை கேன்சல் பண்ணிக்கலாம். டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதை எழுதிக்கோங்க. அப்போ நமக்கு என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கலாம். அப்போ சைன் ஸ்கொயர் ஏ இருக்கும், இங்கே மைனஸ் சைன் ஸ்கொயர் பி இருக்கும், டினாமினேட்டரில் காஸ் ஸ்கொயர் ஏவும் காஸ் ஸ்கொயர் பியும் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து ஆர்ஹெச்எஸில் ப்ரூவ் பண்ண வேண்டியது. நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ன்னு போட்டுக்கோங்க. தேர்ஃபோர் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு நமக்கு கிடச்சிருச்சு.